ஓது பட்டிச்சா பாட்டு பட்டிச்சா எப்படி அதாவது பாட்டு சொல்லுங்க. பட்டிச்சா எப்படியா ஹாய் பிஸ்மில்லா ஓண்டா பிஸ்கன் ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். சரிங்களா? கஸ் ந கஸ் ந தை ரு தைரு ய லம் யலம் கை ரு கைரு குட் நல்லா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க இருக்கும் மூணாவது மிச்சம் நல்லா சப் ரு சபுரு பிழை மூணாவதுல பிழை சப் சபு நிக்கப்படாது ரு சபு நகடு வரணும் சபு சபு ரு சபுரு ம் வ லம் வலம் உஸ்ரா உஸ்ரா நு நுத்திக் நுத்திக் பிழை லெமன் ஸ்பெல் நுத்திக் தியக்கு நுத்திக் தியக் நிக்க திக்கு கூடாது தியக்கு வரணுமே நுத்திக்கு தியக்கு திருப்பி 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 திக்கு தியக்கு தியக்கு திருப்பி சொல்லுங்க திக்கு மறக்காம தியக்கு நுத்திக்கு திக்கு ம் நுத்திக்கு நுத்திக்கு திருப்பி சொல்லுங்க நோ நீட்டாம ஓதுங்க நோ தியக்கு நுத்திக்கு நோ நுத்திக்கு தியக்கு ஆ நுத்திக்கு நோ தியக்கு நுத்திக்கு ம் நம்பர் டூட நம்பர் டூ அப்படி ஓதுங்க நம்பர் டூ அப்படி ஓதுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட்ல இருந்து யலம் யலம் ஏ அதை குறைங்க குறைங்க கூடுது கூடுது ஏ லம் யலம் எலம் எ லம் ய எலம் யா அல்ல யா அல்ல ஏ ஏ யாண்டா வானத்தை நோக்கி போய் தெரியுமா அது பிழையே யா அல்ல ஏ ய எப்படி ய ய ஏ ய ம் யலம் யலம் ம் கை ரு கைரு மாஷா அல்லாஹ் மூணாவது டெஸ்ட் ஓதுங்க மூணாவதுல முதலாவது சபு ரு சபுரு இந்த ரெண்டாவது ஓதுங்க இதுல ரெண்டாவது இதுவா ய லம் யலம் இல்ல 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 ம். நாலாவதுல ரெண்டாவது உங்களோட பட்டம் போட்டிக்கிறேன் நோ திக்கு நுத்திக்கு ஓகே குட் நல்லா ஹாய் பிஸ்மில்லா நான் புதிய பாடத்துக்கு வரும் மாஷா அல்லாஹ். நல்லா நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட மாறிக்குது குறிப்பாக நீட்டி ஓதுற விடயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எழுத்துக்களை சேர்க்கிறது நிதானமான முறையில ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில டைம் விட்டு உச்சரிக்கிறது அதுக்கப்புறமா மொத்தமா சேர்த்து ஓதுறது இப்படி பல விஷயங்கள் அழகா வந்துக்குது இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் நான் நினைச்சேன் உண்மையில ஒரு நீண்ட ஒரு வெக்கேஷன் உண்மையில எப்படி இருக்குமென்கிறதுல நான் பெரிய ஒரு டவுட்ல இருந்தேன் குழப்பத்துல இருந்தேன் நீங்க சரியாய்ப்பீங்களா பிழையாய்ப்பீங்களா பழைய பழைய மாதிரி திருப்பியும் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டி வருமான்னு சொல்லி ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயம் நீங்க முன்னேறிக்கிறீங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கிறது விளங்குது இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்பதான் காலாகாலத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு நீங்க ஓதினாலும் எவ்வளவுக்கு நீங்க காலங்கள் சென்றாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு மறக்காம அதே ஸ்டைல அப்படி தொடர்ந்தீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க ஹை பிஸ்மில்லா இதை கொண்டா ஓது பாப்போம் ஹிஃப்ல ஹிஃப்ல ல என்று வரக்கூடாது லா ல ல லா ல வித்தியாசம் விளங்குதா ஹிஃப் லா ல ஆ ஹிஃப்ல ஹிஃப்ல ஹிஃப் லா ஹிஃப்ல ஹிஃப்ல திருப்பி ஓதுங்க ஹிஃப்ல ஹிஃப்ல குட் ரெண்டாவது குத்தம் குத்தம் ஹூ என்று போறது பிள்ளை குறைக்கணும் குறைக்கணும் கு ஹூ ஹூ கு அல்ல ஹூ கு நீட்டுறத குறைக்கணும் குத்தம் 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 அல்ல குத்தம் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா
சுத்தம் என்று சொன்னா ஏன் பேர்ல தெரியுமா? நீங்க தேக்கி மேல ம் ஒரு வித்தியாசமான உச்சரிப்பு கொண்டு வரீங்க. குத்தம் ஹா போயிட்டு தாவோட சேர்க்கிறீங்களே, பிழையது. குத்தம் செயற்படுது. விளங்குதா சொல்றது? ம் ஆ அந்த சேருதல் வரக்கூடாது. ஹு தம் புத்தம்னு வருமா? குத்தம் பாத்தீங்களா பாத்தீங்களா, அதான் சரி. சேர்க்கக்கூடாது, சேர்க்கிறது ம் பிழை. சரி. ஹு தம் ஹுதம் திருப்பி ஒரு கோதுங்க. ஹு தம் ஹுதம் குதம் அல்ல, இது மாறி ஓவரா போகுது. த அல்ல, தேட சவுண்ட் வரணும். குத்தம் ம் ஹுதம் குத்தம் ஹு குத்தம். ஹு தம் ஹுதம் தம் இல்ல சிஸ்டர், தண்டு சவுண்டு போக கூடாது. தே தே தே, நீங்க சவுண்ட மாத்திட்டீங்க. தேயில இருந்து நீங்க தேக்கி பேத்திட்டீங்க. தே விளங்குதா? தே, ஆ அந்த தே சவுண்ட் நாங்க நிக்கணும். நீங்க தேய விட்டுட்டு மாறுறீங்க அவட சவுண்ட். அதாவது இந்த நான் குத்தம் ஓதவானு சொன்னேன் தானே, நீங்க அதோட நீங்க என்ன ம் செஞ்சீங்கன்னா தேர்ட சவுண்ட ம் தேக்கி மாத்திட்டீங்க. அது பிள்ளை. தேர்ட சவுண்ட ம் தேக்கி மாத்த கூடாது. குத்தம் ம் தம் குத்தம். தம் ஹு தம் ஹுதம் திருப்பூர் கோதுங்க. ஹு தம் ஹுதம் மூணாவது யுஹ் நீ யுஹ் நீ யுஹ் நீ திருப்பி திருப்பி. யுஹ் நீ யுஹ் நீ யோக் அல்ல, யோக். பெரிய கா சவுண்ட் வரும். யோக். யுஹ் யுஹ் நீ யுஹ் நீ திருப்பி வருங்க. யுஹ் நீ யுஹ் நீ யுக் அல்ல, இது ஹா அல்ல சிஸ்டர். நீங்க ஹாக்கு போறீங்களே. கொயின் கா கைன் கா. யுஹ் யோக். கா யுக் யுஹ் இஹ்ன்னு சொன்னா அது ஹா, அது வேற எழுத்து. நீங்க இஹோட சவுண்ட் வந்தாக்கி தானே சரியா விளங்கிக்கிறோம். ம் இஹோட சவுண்ட் வந்து அது வேறு எழுத்து. நாங்க ம் ஹான்னு சொன்னேன். ம் கா அந்த ஹா இஹ்ன்னு வரும். இது ஹா அல்ல, இது கா. யோக். யுக் யுக் நீ யுக் நீ ரைட்டா யோக். திருப்பி எப்படி? யுக் யுக் நீ யுக் நீ கா கா. நீங்க கான்னு சொல்லிங்க, ஆனா ஓத போகல ஹாக்கு மாறீங்களே, எப்படி அது? தேன்னு சொல்றது ஓத போகல தேய்க்கு மாறுறது போல கான்னு ம் சொல்றீங்க. ஓத போகல ஹாக்கு மாறுறீங்க. அந்த மாறுறத இல்லாம ஆகுங்க. ம் ம். யுக் நீ யுக் நீ யோக் யோக் சொல்லுங்க. யோக் எப்படி? யுக் யுக் யோக். ஹான்னு சொல்ற நேரம் என்ன யுக் நல்லா விளையுங்கள். வித்தியாசம் வேண்டா. நாங்க ஹா ஆ என்று சொல்ற நேரம் தொண்டையால காரி சொல்லுவோம். ஏன்னா தொண்டையில சளி இருந்தால் சளியை வெளியெடுக்கிறது காரி ஹான்னு சொல்லுமே. அந்த ஹா என்று காரல் வார நேரம் தான் அந்த ஹாட சவுண்ட் வரும். ஆனால் ஆ காட சவுண்ட் வார நேரம் அந்த காரல் பகுதி வரப்படாது. காரி ஓதுற அந்த ஆ இஷ்டில் வர. யோக் ஆ ஆ யோக் நீ என்ற அந்த காரல் யுக் இல்லாமல் தான் வரணும். ம் ம் கா கிகு யோக் நீ யுக் யோக் நீ. யுக் நீ யுக் நீ நாலாவது பக் வு து வு து பக் பே வு து. பக் வு பக் வு பக் வு பஹ் பஹ் இந்த இப்ப எல்லாத்துக்கும் ஹா வருது பிளே. ஹா பல் வரக்கூடாது. ஐன் நீங்க பல் அதான் உங்களுக்கு ஐநண்டு விளங்குது. தனி எழுத்தையும் ஐநண்டு சொல்றீங்க. அப்படியே சேர்த்து ஓத போகல ஹாக்கு மாறுறீங்க. அங்கதான் அடுத்த கேள்வி. நான் கேட்கறது விளங்குது. அப்படிதான் தெரிஞ்சு நான் அப்படிதான் எனக்கு தோணுது. வேணா உச்சரிப்புதான் வேற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் தோன்ற நினைச்சேன் தோதுக்கு உண்டு வேறு இரண்டு பல் வித்தியாசம். ஆஹ் ஆஹ் ரெக்கார்டு கேட்கணுமா? உங்களோட என்ன ப்ராப்ளம்ங்கிறது உம் சரியா விளங்கி கொள்ளணும். ஏன் நீங்க மாறுறீங்கிறத உம் நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கணும். நீங்க உம் ஏன் உங்களையே நீங்க மாத்தி கொள்றீங்கிறத நீங்க விளங்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே விளங்கும் மோதிரத்துக்கு உம் பிழை. அல்லது ஓதுறது பிழை உம் விளங்க போயிடும். சரி, எனக்கு திருப்பி உம் போதுங்க நாலாவது.
Bah, பஹ் அல்ல, பா bahud, பா bah, பஹ். நீங்க இஹ்னா bah. பாத்தீங்க. பாத்தீங்களா? அந்த வித்தியாசத்தை சரியா பாத்துக்கோங்க, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. Hmm, சில எழுத்துக்கள் இருக்குது, hmm, அந்த எழுத்துக்கள் வந்து தொண்டையின் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படுற எழுத்துக்கள். சரியா? hmm, அதுலதான் நீங்க hmm, படிச்சிருப்பீங்க, நீங்க தேடி பார்த்திருப்பீங்க. ஹாவும் தொண்டையின் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படும், hmm, ஐனும் தொண்டையின் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படும், hmm, ஒயினும் தொண்டையின் மூலமாகத்தான் உச்சரிக்கப்படும். இது மூன்றுட hmm, உச்சரிக்கின்ற பிளேஸ், இடங்கள் எல்லாம் தொண்டைதான். hmm, ஆனால் மூணும் ஒன்றல்ல. hmm, மூணும் hmm, ஒரே உச்சரிப்பு, hmm, ஒரே சவுண்ட்ல, ஒரே டிசைன்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இல்ல. இதை நீங்க தெளிவா விளங்கிக்கணும், hmm, மிக தெளிவாக hmm, விளங்கிக்கணும். hmm, ஹான்னு சொல்றது தொண்டையில காரல் பகுதியின் மூலமாக வெளிப்பட்டது. ஐன் என்று hmm, சொல்றது தொண்டையினுடைய நாக்கு பகுதி, தொண்டையினுடைய நடுப்பகுதியினுடைய பகுதியால எந்த ஒரு என்ன சொல்ற ஜாயிண்டும் இல்லாம வெளியாகும், ஜாயிண்ட் ஒன்றுமாகாம. ஆனா கொயின் அப்படி அல்ல. hmm, கொயின் வந்து தொண்டையில hmm, கடைசி பகுதியும் நாவினுடைய கடைசி பகுதியும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதான் hmm, கொயின். இது ஜாயிண்ட் hmm, ஆகணும், ஜாயிண்ட் ஆக கூடாது. இது அந்த காரலுக்கு hmm, வரணும். நீங்க ஐன்ல hmm, வந்து காரி ஓதினாலும் பிழை, கொயின்ல வந்து காரி hmm, ஓதினாலும் பிழை. ஏன்னா அந்த hmm, காரல் என்ற அந்த சவுண்டோட வரக்கூடியது ஹா என்ற hmm, உச்சரிப்பு மட்டும்தான். hmm, புரியுதா? இந்த விஷயம் hmm, நோட்ஸாக விளங்குறதை விட முக்கியம் உங்களோட பிராக்டிஸ்ல நீங்க hmm, மாறுறது. hmm. சரி, இப்ப ரெண்டாவது ஓதுங்க பாப்போம். சாரி, ஃபர்ஸ்ட் இந்த வாங்கல திருப்பி பாப்போம். Hifla, hifla, லேங்கிறது பிழை. நான் இப்பதான் சொன்னேன், லேண்டு எழுத்தோண்டு இல்ல. mm, லா, la, வானத்துல போடும். லா, hifla, mm, லா. hifla, hifla, மாத்தக்கூடாதா? மாறுறது பிழை அது. சரி, போதுங்க. ஹிப் லா. hifla, hifla, திருப்பி சொல்லுங்க. hifla, hifla, திருப்பி இல்ல, லான்னு சொல்லுங்க, மாத்துங்க திருப்பி சரியா. mm, தனித்தனி எழுத்தாக ஓதுகின்ற hif, நேரத்திலையும் அந்த யோசனையோட ஓதுங்க. mm, நீங்க லா, லா, லாண்டு ஓதணும். la, என்ன அந்த hifla, hifla, குட். ரெண்டாவது hudam, hudam, கொஞ்சம் திருப்பி ஓதுங்க. பயத்துல ஓதுற மாதிரி இது மாறி. ஆ, தைரியமா ஓதுங்க. hudam, hudam, என்ன மாறிட்டு குதம், குதம். hu, பாத்தீங்களா? பாத்தீங்களா? hudam, தைரியமா ஓத சின்னத்தோட எழுத்து மாறுது. நான் சொன்னேன் தைரியமா ஓதுங்கன்னு சொல்லி, ஆனா எழுத்து மாத்திட்டீங்க, பயந்துட்டீங்க. ஹுதம், 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 ஹுதம். என்ன பிள்ளை அது? hudam, hudam, அதான் பிள்ளைன்னு சொல்றேன். தம் வேண்டா பிள்ளை. உங்களோட சவுண்ட் them, தேர்ட் தான் வருது. டெம், the, டே, them, டெம். who, மாஷா. them, who, them, who, them, இப்ப ஹூவை நீட்டாம ஓதுங்க. ஹூ என்கிறத நீட்டாம எடுத்து ஓதுங்க. ஹூ who, டெம். them, who, them, who, மாஷா them. அல்லாஹ். மாறக்கூடாது, மாறக்கூடாது. திருப்பி மூணாவது வாங்க. Hmm. Yuk, ni, yuk, ni, மாஷா அல்லாஹ். குட், குட். திருப்பி ஒரு முறை திருப்பி அதே மாதிரி ஓதுங்க, பிழை வராம. yuk, ni, yuk, ni. மாஷா அல்லாஹ். நாலாவது. Bag, bu, bag, bu, சரி, ரெண்டாவது ஓதணும், தெளிவா ஓதணும், உறுதியா ஓதணும், சத்தம் போட்டு ஓதணும், கிளியரா ஓதணும். ரெண்டாவதா? who, them, who, them. முதலாவது மாஷா அல்லாஹ், சூப்பர். Hip, la, hip, la, லேர்ன்டா பிழை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிழை அது. la, லேர்ன்டா பிழை. hip, hip, la, hip, la, லேர்ன்டா இல்ல, இல்ல, பிழை, பிழை, பிழை. la, ஆ, la, hip, la, hip, la, லா மாறணும். பாத்தீங்களா, பாத்தீங்களா? திருப்பியா மாறணும். hip, la, எழுத்து கூட்டி ஓதுங்க. இந்த ஒவ்வொரு எழுத்தா hip, ஓதிட்டு மொத்தமா ஓதுங்க. la. Hip la, hip la. இந்த பாடத்தை மறக்கப்படாதா? ஹை, பிஸ்மில். இங்க ஓதுங்க பாப்போம். Ma, lam, maram, இப்ப ham, கூட ham, da, ham, da,
பிலம் பிலம் புஹ்த புஹ்த குட் மாஷா நல்ல நல்ல மி சி மீ மிஷீன் நீடக்கூடாது மீ மி நீடக்கூடாது மிஷீன் ஷீ மிஷீன் வேல ஷீன் என்ன ஷீன் அப்ப கணக்கு யா ஒண்டிக்குது அப்படியா ஷீன் இங்க யா அல்ல நூனுக்கு சின்னு ஆ மிஸ்ஸின் ஷீன் நீட்டுறீங்க அதுக்கு ஆ, நீங்க சொல்ல நூனுக்கு சரியா கவனிக்கல நான் அது ஓகே ம், அதை ஏற்று அப்படியே நீட்டுறீங்க ம், ஷீன் நீட்டுறீங்களே பிள்ளையாது ம். ம் மிஷின் மிஷின் திருப்பி மி ஷின் மி மிஷின் மிஷின் ஆறாவது ஃபிஹ்ல ஃபிஹ்ல எப்படி ஃபிஹ்ல ஃபிஹ்ல இப்ப திருப்பி ஐந்தாவது மிஷின் மிஷின் திருப்பி சொல்லுங்க எப்படி மி மிஷின் மிஷின் பில மிஷின் மிஷின் ஆ மீ ஷின் என்னிடக்கூடாது இப்ப மீ ம். மீ அல்ல மிஷின் ம் மி 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 ம் மீ ஆ சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட சவுண்ட் கேட்கல மீ ஆ மிஷின் மிஷின் இந்த சேர்த்து மிஷின் டைம்ல பில மிஷின் அல்ல மி மிஷின் மிஷின் ஆ மிஷின் சரி இத கொஞ்சம் ஓதுங்க பாப்போம் இதையும் பாப்போம் சரியா வருதாண்டு குஃப் குஃப்ரா குஃப்ரா ரா ர அல்ல ரா எப்படி சொல்லணும் ரா ரா குஃப்ரா குஃப்ரா குஃப் ரா குஃப் குஃப்ரா ரா குஃப்ரா ரெண்டாவது கிஷ் இ கிஷ் இ ஆக்கிதன கிஷ் இ கிஷ் இ கோலம் கோலம் ரெண்டாவது திருப்பி ஓதுங்க கிஷ் இ கிஷ் இ பிழை 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 பாத்தீங்களா காஃப் ஹேத கா கா என்ன கிஷ் மாத்துறீங்க என்ன காஃபை இல்லையே ரெண்டாவதுல காஃப்ல அது ஹா 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 ஹி தானே ஓத ஹி போகல ஹா தான் வரணும் ஹிஸ் இ ஹிஸ் இ இப்ப கொஞ்சம் வந்திக்குது ஹிஸ் எப்படி ஜாட சவுண்ட் கிஷ் போதா ஹிஸ் கிஷ் கிஷ் கீ அல்ல கீ அல்ல இங்கதான் நீங்க மாத்துறீங்க கொயின் அல்ல இங்க வந்திக்கிறது ஹா இப்ப காரி ஓதணும் ஹா இப்ப நீங்க கார்ல எடுத்து ஹா ஓதணும் ஹிஸ் ஹிஸ் இ ஹிஸ் இ ஹிஸ் இ ஜாட சவுண்ட் வரணுமா ஜா வரணும் ஜே இஸ் ஹிஸ் ஹிஸ் கிஷ் கிஷ் இ கிஷ் இ இஸ் பல கீ தான் வருது கீ வரக்கூடாது கீ வராது ரி ஹி வரும் ஹா ஹி ஹிஸ் இ ஓதுங்க குட் ஹிஸ் இ கிஷ் இ மாத்தக்கூடாதா இப்ப வந்திக்குது திருப்பி மாறிடக்கூடாது இப்ப வந்திக்குது திருப்பி மாறிடக்கூடாது மூணாவதான் இப்போ வருமா மூன்றாவது கோலம் கோலம் ஓகே நாலாவது ஷித் கோ ஷித்திகா ம்? ஷித் க ஷித்திகா இல்ல. ஸ்வீது
ஷித்து ஆமா மறந்துட்டேன். ஷித்து க பாத்தீங்களா? ஷித்து இது க கேண்டப்பில ஷித்து க கேண்டப்பில உங்களுடைய ஸ்பீடுக்கு க போகுது அது கேல கேண்டப்பில கா பா கா கா அப்ப மாத்திட்டீங்களே. சித்து கா பாத்தீங்களா பாத்தீங்க, யோசனை வேணுமா? அவசரமா ஓதிட்டு போறதுங்கிறது பெரிய பிழை. நிதானமா சரியா ம் ஓதுறதுதான் மிக மிக ம் சிறந்தது. ஃபாஸ்டா ஓதி பிழையா ம் ஓதுறதை விட ம் ஃபாஸ்டா ஓதி பிழையா ஓதுறதை விட அது பாரதூரமானது, ஆபத்தானது, மிக பயங்கரமானது. நீங்க ஸ்லோவா ம் ஓதுனா உங்களை யாரும் பிழைன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல நாங்க பிராக்டிஸ் ம் பண்ணி பழகணும். 5வது ஹப் ஹபர் ஹபர் திருப்பி ஓதுங்க. எப்படி? ஹபர் ஹபர் இர் இர் என்ற சவுண்ட் வரணும். ஹ தர் ஹ ஹபர் தர். ஹபர் ஹபர் 6வது ம், என்ன ம் லிமன் லிமன் எப்படி? லமினா லிமனா லா அல்லது மிலனா லெமன் மிலனா மணிலா என்ன வரும்? லெமன் எப்படி வரும்? விளங்குது இல்ல? அப்படியா? மிலன் மிலன் விலங்கு எப்படி? மி மிலன் மிலன் அப்படியா? மிலன் மிலன் சரி, ஓகே. மீமுலாவும் தானே ம் கடைசி நான் உங்களுக்கு மாத்து மாத்து 6வது உங்களோட பிழை. உங்களுக்கு ஒரு வேலை உண்டு தாரன். இந்த ரெக்கார்டை கேட்கிற நேரம் 6வது உங்களோட ஒர்க்ல வராது. இந்த 6வது நான் இன்ஷால்லா உங்களுக்கு தனியா விளங்கப்படுத்துவேன். ஆனா நான் ம் விளங்கப்படுத்த முன்னுக்கு உங்களுக்கு வேலை தாரேன். இந்த ம் 6வதுல 1வது எழுத்து எது? 2வது எழுத்து எது? இதுல வர 2 எழுத்துக்களையும் எப்படி கண்டுபிடிக்கிற? அது என்ன ஸ்டைலுங்கிறத கொஞ்சம் நீங்க ம் செல்ஃபா தனியா இருந்து யோசிச்சு பார்த்துட்டு ரெடி ஆகி கொண்டு ம் வாங்க. இது இப்படித்தான் வரும் இந்த ஐடியாவோட. நான் அதுக்கு ம் பின்னாடி நீங்க விலங்கல்ல உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குன்னா நான் கட்டாயம் அதை உங்களுக்கு இன்னொரு ஸ்டைல் நான் விளங்கப்படுத்துவேன். அதுக்கு முன்னாடி தர ம் ஹோம்ஒர்க் கட்டாயம் அனுப்பப்படணும். அதே நேரம் இந்த ம் வேலையும் செஞ்சுட்டு வரணுமா? கிரியேட் வரணும். ம்